இந்த தொகுதியில திமுக கூட்டணியில வேட்பாளர் எதிரணியில் இருக்கிற வேட்பாளர் நான் அவரை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், தப்பு சொல்ல முடியாது, நல்ல மனுஷன். ரீசெண்டான அவரு அங்க பக்கத்துல நெய்வேலி என்எல்சியில வேலை செஞ்சா ரிட்டையர் ஆயிருக்கிறார். அவரால் முடியல, உடம்பு முடியல, போக முடியல அவரால். திடீர்னு கடைசி நேரத்தில் அவர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ நான் கேட்கறதெல்லாம் இந்த தொகுதி மக்கள் ஒரு முறை நம்முடைய அன்பு சோழனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகே கூட்டணி சார்பிலே ஒரு வேட்பாளர் திருமாவளவன் அவர் இருக்கிறாரு. எனக்கும் திருமாவளவனும் என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனையை உருவாக்குனது திமுக. திமுக இந்த ரெண்டு சமூகங்களும் சேரக்கூடாது, ரெண்டு சமூகங்களும் அடிச்சுக்கணும், உழைச்சிக்கணும், அதுல குளிர் காயணும் திமுக. இது திமுக சூழ்ச்சி, அந்த திமுக ரத்தத்துல தான் இருக்குது. எப்பவுமே அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் நேரத்துல அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை போடுவான் திமுக. ரெண்டு சமூகம் அடிச்சுக்கணும், அவன் அதை ஓட்டு வாங்கி அதுல முதலமைச்சர் அவங்க எல்லாம் அதெல்லாம் நடந்துட்டு வருது. ஆனா இப்ப இருக்கிற சூழல் மாறி இருக்கு. இதே திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. அவருக்கு அங்க என்ன மரியாதை கிடைக்கும்? ஏதாவது ஒரு சின்ன மரியாதை திருமாவளவன் இருக்கா? இதே திருமாவளவன் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் போனாரு. அங்க கடலூர் மாவட்டத்தில் இந்த மாவட்டத்துல அறிமுக கூட்டம் நடந்தது. அவங்க கட்சியில, அவங்க கூட்டணியில திமுக அறிமுக கூட்டம் 7, 8, 9 வேட்பாளர்கள் அங்க ஒரு மேடையில நின்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் 9 வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தினாரு. எல்லாமே எழுந்து நின்று வணக்கம் வச்சாங்க. அப்போ விருதாச்சலம் வேட்பாளர் பிரேமலதா அந்தம்மாவும் எழுந்து நின்று வணக்கம் வச்சாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த 9 வேட்பாளர் பேரை சொன்ன நேரத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் அவரு எழுந்து வணங்க வைக்கிறார். ஆனால் பிரேமலதா அவர்கள் கால் மேல கால் போட்டு கால் ஆடிட்டு உட்கார்ந்திருக்கார். இதுதான் திருமாவளவன் அவர்களுக்கு திமுக கூட்டணியில் கிடைக்கிற மரியாதை. திருமாவளவனாலதான் திமுக இன்னைக்கு இவ்வளவு காலமா போன எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சது, போன எம்எல்ஏ ஜெயிச்சது, அதுக்கப்புறம் அந்த எம்பி ஜெயிச்சது. பட்டியலின மக்கள் வாக்குகள் வந்துதான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட திருமாவளவனுக்கு எங்களுக்கு 6 சீட்டு, 7 சீட்டு, 8 சீட்டு போய் கெஞ்சிட்டு இருக்கிறீங்க. பிரேமலதா வந்தாங்க, 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா. அப்போ எதுக்கு நீங்க அங்க இருக்கிறீங்க? இந்த கூட்டணியில் உங்களுக்கு என்ன கிடைச்சது? பட்டியலின மக்களுக்கு திமுக என்ன செய்தது? நான் ஒரே ஒரு கேட்கிறேன், ஏதாவது ஒரு துரும்பு 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திமுக பட்டியலின மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி பட்டியலின மக்களுக்கு முதல் கிடைத்த அமைச்சர் பதவியை தலித் எழில்மலை என்ற பட்டியலின சமுதாய சார்ந்தவர்கள் கொடுத்தாங்க. திமுக எப்ப தெரியுமா கொடுத்தது? திமுக 1949 தொடங்கின கட்சி, அண்ணாவால் தொடங்கின கட்சி. பாட்டாளி கட்சி 89 தொடங்கின கட்சி. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி முதலாக மத்திய அமைச்சரை ஒரு பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கினது எப்ப தெரியுமா? 1998. திமுக ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மத்திய அமைச்சர் எப்ப தெரியுமா ஆக்கினாங்க? 1999. பாட்டாளி மக்கள் கட்சி எப்போ? 1998. திமுக 1999. அப்போ ஏன் என்ன சொல்றேன்னா, ஏன் நீங்க எல்லாம் திமுக ஆதரவு அளிக்கணும்? அதுவும் யாரு? இந்த தொகுதி, அப்ப சிதம்பரம் தொகுதியை சார்ந்த தலித் எழில்மலைக்கு முதல் அமைச்சர் பதவியே கொடுத்தது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. அதன் பிறகு பொன்னுசாமி என்ற ஒரு பட்டியலினத்தை சார்ந்த அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி பாட்டாளி மக்கள் பொதுச் செயலாளர் பட்டியலின சமுதாய சார்ந்தவர். அது மட்டும் கிடையாது. நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் பட்டியலினத்துக்காக நான் இடஒதுக்கீடை கொண்டு வந்தேன். மருத்துவ படிப்புல, இந்தியாவிலே மருத்துவ படிப்புல இடஒதுக்கீடை கொண்டு வந்தோம். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, தேர்தல் வந்துடுச்சு, உடனே ஓட்டு இங்க வரணும். இதுதான் காலகாலமா திமுக செஞ்சிட்டு இருக்குது. என்ன இது? பிறகு ஏன் திமுகவை நீங்க ஆதரவு அளிக்கிறீங்கன்னு கேட்கிற, ஆதரவு கொடுக்க போறீங்க, என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. மரியாதை இல்ல, சீட்டு கிடையாது, கெஞ்சிட்டு இருக்கிறீங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அதான் கேட்கிறேன்.
கேட்கிறேன், இந்த தொகுதி அன்பு சோழன் நல்ல ஒரு நேர்மையானவர், ஒரு இளைஞர், ஒரு படித்தவர், பண்புள்ளவர், ஒரு மருத்துவர், உங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரை நீங்க உங்க எம்எல்ஏ ஆக்குங்க. உறுதியா எடப்பாடி பழனிசாமி இன்னும் அடுத்த மாதத்திலே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவது உறுதி. அப்போ சமூக நீதி நிலைநாட்டப்படும்.